முன்பு ஒரு காலத்தில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நல்ல கதையை என்ன உருவாக்குகிறது? முதலில் அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இருக்க வேண்டும். அவர்தான் அந்த கதையின் கதாநாயகன். உதாரணமாக, நிலத்தில் உள்ள ஒரு குழியில் ஒரு சிறிய மனிதன் போன்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன தேவைன்னா, அந்த கதாநாயகனுக்கு ஒரு எதிரி தேவை. அந்த எதிரி மிகவும் கெட்டவனா இருப்பான். அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, எந்த வாளும் என்னை ஊடுருவவே முடியாது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு மோதல் இருக்க வேண்டும். அதுவே வாசகரின் கவனத்தை ஈர்க்கும் மற்றும் உச்சக்கட்டத்தை நோக்கி செல்லும். அந்த கதாநாயகன் இவ்வாறாக கூறுவான்: வில்கள் சங்கரித்தன, அம்புகள் காற்றை கிழிக்கும் சத்தம் கேட்கிறது, போர் தொடங்கவிருக்கிறது. சகோதரி நான்சி கூறுகிறார்கள், நமது தேவனின் கதையிலும் இதுவே உள்ளது. அவர்தான் கதையின் நாயகன். நமது நாயகன் ஆதி காலத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவரது கதையில் உள்ள எதிரி சாத்தான். சாத்தான் மனிதர்களிடம் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மோதல் தொடர்கிறது. பின்னர் முக்கிய கதாபாத்திரம் மீண்டும் கதைக்குள் வருகிறார். தேவன் மனிதனானார். அவர் நம்முடைய பாவத்திற்காக மரணமடைகிறார். உயிருடன் எழுந்து ஒரு நாள் தனது மனவாட்டியான திருச்சபைக்காக திரும்ப வருவார். இது இதுவரை சொல்லப்பட்டதிலே பரபரப்பான, வாழ்க்கையை மாற்றும், நம்பிக்கை அளிக்கும் மிக சிறந்த கதை. அது இன்று உங்கள் கதைக்கும் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்க்கை கதையையும் நீர் நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் கதையின் கதாநாயகனாக இருந்து எங்கள் எதிரியை முறியடித்து எங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கதாநாயகனாகிய உம்மை நம்பி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 12 ஜூலை 2022 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.